இங்க பாரு, நீ சொல்லலைனாலும் அது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்காத. திரும்பவும் சொல்றேன், நான் ஒரு போலீஸ்காரன். அது யாரா இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன். அந்த அளவுக்கு போக வேண்டாம் தான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீயே சொல்லிடு. அன்பு, நான் படிக்கணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். படிக்கணும், அதுக்காக தானே கல்யாணம் வேண்டாம்னு சூசைட் பண்ண. அப்புறம் எதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? படிப்புக்காக நீ ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படிப்பனா படிக்க மாட்டேனா, அவங்க என்ன படிக்க விடுவாங்களா மாட்டாங்களான்னு நீ ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. ஏன்? நீ வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாம தான் மறைச்சு வச்சிருக்க. அதை தோண்டி எடுக்க தான் நான் உன்னை தனியா கூட்டு வந்தேன். சொல்லு. அன்பு, நீ கேக்குற விதமே சரியில்லடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயமுறுத்துற என்ன? சரி, நீ எதுக்கு பயப்படுற? சரி, நான் ஒரு போலீஸ்காரனா உங்ககிட்ட கேட்கறது பயமா இருந்தா நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? போலீஸ்காரனா இல்லாம ஒரு அண்ணனா அன்பா உங்ககிட்ட கேட்கிறேன். அன்பு. ஆனந்தி, என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு ட்ரை பண்ணாத. அது உன்னால முடியாது. நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு உன் கண்ணை பார்த்தே என்னால கண்டுபிடிக்க முடியும். நீ வீட்டுல சாப்பிட உட்காரும்போது பிடிக்கலன்னு சொன்னது சாப்பாடா இல்ல. இந்த கல்யாணத்தங்கிறத உணர்ந்துதான் உன்னை தனியா கூட்டு வந்து கேட்கிறேன். சொல்லு, அவன் யாரு? இந்த குடும்பமே நீ சாப்பாடு பிடிக்கலன்னு சொன்னதை நம்பலாம். எனக்கு தெரியும் நீ பிடிக்கலன்னு சொன்னது இந்த கல்யாணத்தான்னு. சொல்லு, அவன் யாரு? அவன் பேர் என்ன? எந்த ஏரியா? சூசைட் வரைக்கும் போனவன் நீ. உயிரே வேணும்னு துச்சமா நினைச்சு சாக துணிஞ்சிருக்கேன்னா அது காரணம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், காதல். யார் அவன்? அப்படிலாம் இல்லடா. நான் படிக்கணுங்கிறதுக்காக தான். இங்க பாரு, நீ படிக்கணும்னு சொன்னதுதான் எல்லாருக்குமே தெரியுமே. நான் கேக்குறது என்னன்னா, படிக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் வேணான்னு சூசைட் பண்ணதுக்காக உனக்காக அம்மா பெரியப்பா எல்லார்கிட்டயும் நான் பிரச்சனை பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் கையிலக்கா மீனாட்சி அம்மா கிட்ட காலில் விழுந்தாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிறேன்னு சொன்ன. அப்படி ஒத்துக்கிட்டாலும் நீ மனசார ஒத்துக்கலன்னு எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு. நானும் படிப்பாதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா படிப்புக்காக நீ சூசைட் பண்ணியிருந்தனா அந்த படிப்பை பத்தி ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்ப. ஆனா நீ கேட்கவே இல்லை. அதுவே எனக்கு பெரிய சந்தேகமா இருந்துச்சு. சந்தேகமே இல்ல, உறுதியா சொல்றேன், உன் மனசுல யாரோ இருக்கான். அவன் யாரு? ஆனந்தி, சொல்லு ஆனந்தி, அது யாரு? ஷோ அன்பு, அப்படிலாம் யாருமே இல்ல. என்ன நம்புடா. உண்மையிலேயே நான் படிக்கணுங்கிறதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மா பெரியப்பா எல்லாரும் மீனாட்சி அம்மாட்ட பேசிட்டாங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதான் இதுக்கப்புறம் படிப்ப ஒரு காரணமா காட்டி கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம்னு நான் ஒத்துக்கிட்டேன்டா. உண்மையதான் சொல்றியா? ஆமா. அது மட்டும் தான் காரணமா? அப்படியே வீட்டுல ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. அப்புறம் எதுக்கு அழுதுட்டே ரூமுக்குள்ள போன? அங்க போய் அழுதுட்டே இருக்க. அது உங்க எல்லாரையும் பிரிஞ்சு போறத நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்குடா. அதனாலதான் நான் அழுதுட்டு இருக்கேன். ஆனந்தி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஷோ, நான் உண்மையதான் சொல்றேன். எனக்கு தெரியும். நானும் இதைத்தான் யோசிச்சேன். இருந்தாலும் நீ என்ன சொல்றன்னு பார்க்கலாம் தான் இவ்வளவு தூரம் கேட்டேன். வேற எதுவும் இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா நீ சோகமா இருக்கிறத பார்த்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கவலைப்படுறாங்க, பயப்படுறாங்க. கையிலக்கா அம்மா தானோ நின்னு எல்லாரும் உன் மேல சந்தேகப்படுறாங்க. அதனால அப்படிலாம் சோகமா இருக்காத, புரியுதா? ஏய், ஜாலியா இரு. கல்யாணம் ஆக போதுல, சந்தோஷமா இரு. சரியா? சாப்பிடு. நீ கேட்ட கேள்வியில எனக்கு சாப்பிடுற மைண்டே போச்சு. போ. சரி, நான் பார்சல் வாங்குறேன். வீட்டுக்கு போய் சாப்பிடுறியா? தா. சும்மா